செடிக்கு பேர் என்னன்னா எனக்கே தெரியல. ஆக்சுவலி எக்ஸோரான்னு நினைக்கிறேன். எக்ஸோரானா இட்லி பூவா? இட்லி பூ தானே. இது ஒரு ரெட் கலர் எக்ஸோரா இட்லி பூ. ரொம்ப சின்னதாக தான் இருந்தாங்க. இந்த மலையில் நல்லா வளர்ந்துருக்காங்க. இது வந்து பவள மல்லி செடி. எங்கள் வீட்டில் இருக்க பெரிய செடி. வீட்டுக்கு முன்னாடியே அழகாக இருக்கும். இப்போ அதில் ஏதோ பூச்சி தாக்குதல் இருக்குன்னு நினைக்கிறேன். இவன் தான் அப்பு. இவன் பேர் அப்பு. அவன் பேர் குப்புன்னு சொல்லுவாங்க. அவன் பேர் சிம்பா. இது எங்கள் வீட்டோட ரொம்ப அழகான இடம். ஆக்சுவலி நல்லாவே இருந்தது. செடியை க்ரூம் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இந்த பூவோட பேர் என்னென்னா என்ன செடி இது என்ன செடி பாப்பு? மல்லி இல்லடி, முல்லைச்செடி, சந்தன முல்லைச்செடி. ஏதாவது ஒன்று சொல்லுங்கய்யா, ஏதாவது ஒன்று சொல்லுன்னு சொல்லிட்டாங்க. இது எங்கள் வீட்டோட முல்லை செடி, சந்தன முல்லைன்னு சொல்லுவாங்க. அது கீழே இருக்க கண்ணுங்களை மிதிக்காமல் வாங்கட்டாங்க. நல்லா இருக்குங்க. திஸ் கால் மணி பிளான்ட். இதை நாங்கள் சேவ் பண்ணியிருக்கோம் பிகாஸ் ஆஃப் இந்த 2 நாயால். இந்த 2 நாயை என்ன பண்ணோன்னா கடித்து துப்பி போட்டுடும். வச்சு ஒன்று கட்டியிருக்கோம், ஒன்று வச்சு சாக்கு வச்சு கட்டியிருக்கோம். என்றைக்கு சாக்கு பிரியுதுன்னு தெரியாது. அது பிரியுது அன்றைக்கி உங்களுக்கு வீடியோவுக்கு காமிக்கிறேன். இது வந்து வெள்ளை கலர் நந்தியாவட்டம்னு சொல்லுவாங்க. மாலை பூலெல்லாம் பூ மாலைக்கு யூஸ் பண்ணிக்கிறது. ரொம்ப அழகாக இருக்கும். வீட்டுக்கு முன்னாடி தான் வச்சுருக்கோம். இதில் மொட்டு இருக்கும். இதோட பால், இது பால் வரக்கூடியது. பால் செடி மாதிரி பிச்சா பால் வரும். இது வந்து மொட்டு நந்தியாவட்டை, அடுக்கு நந்தியாவட்டை. பூ இப்படி இருக்கும். பூ ரொம்ப அழகாக இருக்கும். பூக்கும் ஈவினிங் டைமில் பூக்கும், பார்க்கலாம். இப்போதைக்கு மொட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. கொஞ்சம் பூச்சி தாக்குதலும் இருக்குது. இப்போ பரவாயில்ல. பட் இது வந்து தெரியல, தயவு செஞ்சு மேலே தூக்கு. இது வந்து ஒத்த செம்பருத்தி, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து தலைக்கு இந்த இலையை கண்டிஷ்னராக பயன்படுத்துவாங்க. அரைச்சிட்டு தேய்ச்சோன்னா வலுவலுன்னு இருக்கும். அண்ட் இந்த பூ ரொம்ப அழகு. எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே இருக்குது. இது வந்து வீட்டுக்கு முன்பகுதியில் தெரிகிற மாதிரி போட்டிருக்கோம். நிறைய பூ வச்சுருக்கோம். பூ அந்த மாதிரி டபுள் கலர் நல்லாயிருக்கும். அப்புறம் அடுக்கு செம்பருத்தியும் இருக்குது. அடுக்கு செம்பருத்தியும் இருக்குது என்கிட்ட. இதில் ரெட்டும் இருக்குது. அடுக்கு செம்பருத்தியில் பிங்க் கலரும் இருக்குது. 3 கலர் இருக்குது. ஒன்று ஒயிட்டு, இன்னொன்று பர்பிள், இன்னொன்று பிங்க்கு. பிங்க் ஆன் தேர். பர்பிள் வந்து வெட்டி விட்டுருக்காங்க, க்ரூம் பண்ணியிருக்காங்க. வளர்ந்துக்கிட்டு இருக்கு. வளர்ந்தது நான் பூ வந்தது காமிக்கிறேன். அப்புறம் இது வந்து பாரிஜாதம். நிறைய மொட்டு வச்சுருக்கன்னு இருக்குது. நார்மலாக பூக்கும், பட் திஸ் டைம் வி ஹாவ் லாட்ஸ் ஆஃப் மொட்டு ஆஃப்டர் மழைக்கு அப்புறம். அப்புறம் எங்ககிட்ட இதில் பிங்க் இருக்குது, லைட் பிங்க். அப்புறம் ஒன்று வந்து பீச், லைட் பீச் அண்ட் லைட் பிங்க் அண்ட் ஒயிட் அண்ட் பர்பிள். This kind of purple, right? Or pink, hot pink. We have a purple also. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேற்கொண்டு இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பாய்.